எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் சோனாஸ் குக்கிங் ஜேர்னி. பாய் வீட்டு ஃபங்க்ஷன்லலாம் பண்ணுற மாதிரியான மட்டன் தால்ச்சா எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு பருப்பையும் மட்டனையும் வேக வச்சுக்க போகிறோம். அதுக்கு ஒரு குக்கரில் நான் இன்றைக்கி ஒரு அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி அதில் நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பையும் வாஷ் பண்ணி அதிலே சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு 250 கிராம் அளவுக்கு மட்டன் பீசஸ் எடுத்திருக்கேன். இதில் போனும் கொழுப்பும் போட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம மூடியை போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் ப்ரெஷர் போயிட்டுது. நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ பருப்பு இந்த கறி பீசஸ்லாம் நல்லா வெந்துட்டுது. இப்போ நம்ம இதுலேருந்து கறி பீசஸை மட்டும் நம்ம தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்க போகிறோம். இப்போ எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. நம்ம பருப்பு கடைசியாக தான் சேர்ப்போம். அதனால் கறி பீசஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தால்ச்சா பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பொரிய விடுங்க. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா இப்படி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிக்கோங்க போதும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டுது. இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிடுங்க. மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், கரம் மசாலா ஒரு டீஸ்பூன். இப்போ மசாலா எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தான் அதில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம இதில் புளி போட போகிறோம். அதனால் தக்காளி கொஞ்சம் குறைச்சலாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது லேசாக வதக்கி விட்டுடுங்க. இப்போ நம்ம தால்ச்சாவுக்கு தேவைப்படுற அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு அரை கப் அளவுக்கு புதினா, அதுக்கப்புறம் அரை கப்பு கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி கொத்தமல்லி புதினா இந்த மாதிரி ஸ்டேஜில் போட்டு நம்ம முன்னாடியே வதக்கிட்டோம்னா தால்ச்சாவோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிட்டுது. இப்போ நம்ம காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கத்திரிக்காய், கொஞ்சம் உருளைக்கிழங்கு, ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி அது குழஞ்சி போயிடும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம பாருங்கள் நான் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இப்போ நம்ம வேக வச்சுருக்க மட்டன் பீசஸ் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதில் இப்போ நம்ம புளி தண்ணி சேர்க்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம காய்கறியெல்லாம் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மூடியை போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கலாம், காய்கறியெல்லாம் வேகிற வரைக்கும். இப்போ 7 நிமிஷம் ஆகிட்டு திறந்து பார்க்கலாம். காய்கறி எல்லாம் வெந்துட்டுது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்க போகிறோம். இப்போ பருப்பை சேர்த்து இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
இப்போ பருப்பு சேர்த்தாச்சு, மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் வந்து முன்னாடியே போடக்கூடாது, ரொம்ப குழஞ்சி போயிடும். அப்புறம் தாளிச்சா ரொம்ப புளிப்பாயிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. பருப்பு போட்டதுக்கப்புறம் மாங்காய் போட்டுக்கோங்க, சீக்கிரம் வெந்துடும் மாங்காய். தாளிச்சா இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ வந்து வேக வைக்க போகிறோம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டிங்கன்னா நம்ம தாளிச்சா ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நம்மளோட தால்ச்சா ரெடி ஆகிடும். 5 நிமிஷம் ஆயிட்டுது, நம்ம தால்ச்சா ரெடி ஆயிட்டுது. இந்த தால்ச்சா நீங்கள் பிரியாணி கூட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாட்டி நெய் சோறு கூட சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இன்னையோட குரல் பார்த்துடலாம். பொறி வாயல் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். அதாவது தனக்கு இணையில்லாத கடவுளின் திருவடிகளை சேர்ந்தவருக்கே அன்றி மற்றவர்களுக்கு மனக்கவலை போக்குவது கடினம் என்பதுதான் இந்த குரலோட பொருள். மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட இன்னும் ஒரு குரலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.